மென்ஸ் குர்தாவோட ஃபேப்ரிக் கால்குலேஷன் மட்டும் சொல்லுங்க மேம். ஃபேப்ரிக் கால்குலேஷன்ன்றது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. அதுக்காக ஒரு பேஜுக்கு ஃபார்முலா போட்டு அதை வந்து ஒரு 10 நிமிஷம் கால்குலேட் பண்ணி இதை கன்வே பண்ணாதீங்க. பிகாஸ் எப்பவுமே ஃபேப்ரிக் கால்குலேஷன்ஸ் வெரி சிம்பிள். ஒரு குர்தாக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு குர்தாவோட லென்த் மென்ஸுக்கோ இல்லை காலர் நெக் குர்தா பண்ணுறீங்கனாலோ இந்த நேப் ஏரியால இருந்தே ஹைட் தேவைப்படுது. ஃபேப்ரிக் கால்குலேஷனை சிம்பிளாக பண்ணணும்னா ரெண்டு விஷயம் தான். லென்த் ஆஃப் த குர்தா லென்த்தோ இல்லை ஷர்ட் லென்த்தோ வாட் எவர் ஃபேப்ரிக் லென்த் எடுக்கிறீங்க, அது பயாஸ்ல கட் ஆகலன்னு தெரிஞ்சதுன்னா லென்த் இன்டூ 2, ஃப்ரண்ட்டுக்கு ஒரு பீஸ் பேக்குக்கு ஒரு பீஸ். அடுத்தது லென்த் ஆஃப் த ஸ்லீவ் இன்டூ 2, ஒரு 4 இன்ச்சஸ் வரைக்கும் சீம் அலவன்சஸ். ஒரு காலர் கொடுக்குறீங்களோ கஃப் கொடுக்குறீங்களோ அதுக்கு என்ன எக்ஸ்ட்ரா கொடுக்கணுமோ அதுக்கான லென்த் ஓகே இன்டூ 2. ஏன்னா இப்போ காலர் கொடுக்குறீங்கனாலும் 2 பீசஸ் எடுப்பீங்க, கஃப் கொடுக்குறீங்கனாலும் 2 பீசஸ் எடுப்பீங்க, யோக் கொடுக்குறீங்கனாலும் 2 பீசஸ் எடுப்பீங்க. அப்போ என்னென்ன பீசஸ் அதில் கட் பண்ணுறோம், அது கட் இன்டூ 2 எத்தனை பண்ணுறோன்றதை இன்டூ பண்ணிக்கலாம். கால்குலேஷன்ஸ் பர்ஃபெக்டாக கிடச்சிடும். ஒன்று தனியாக ஃபார்முலாஸ் எழுதி தான் போடணும்னா நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் கேட்டதும் உடனே சொல்ல முடியாது. இட் ஷுட் பி ஆன் யுவர் மைண்ட்.